விசுவாசிக்கிறவன் மூலமாக இந்த உலகத்தை தேவன் ஆசீர்வதிக்கிறார். எதனால அவன் மூலமா ஆசீர்வதிக்கிறான்? அவன்கிட்ட விசுவாசம் இருக்கு. அப்ப நீங்க ஒரு ஆள் ஆசீர்வதிக்கணும்னா என்ன செய்யணும்னா, அவர் ஆசீர்வாதம் ஆயிடுவாரு நீங்க மனசுல விசுவாசிக்கணும். நீங்க விசுவாசிக்க விசுவாசிக்க அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. இப்ப 2 மணிக்கு சாப்பிட போற பிரியாணிய ஒரு 2 பேரை மட்டும் கூட்டிட்டு போய் பாய் ஒரு 12 மணிக்கு திறந்து கட்டுறாரு. இதுக்கு பேர் தான் ப்ராஃபஸி. ஐயோ பாய் சொல்லிட்டாரு, எப்படி பிரியாணி, எப்படியாவது பிரியாணியை கிண்டு காண்டவரே, எப்படியாவது பாய் கிண்டிட்டு தான்ப்பா கூப்பிட்டேன். ப்ராஃபஸின்றது சொல்லிட்டு கிண்டுறது இல்ல, கிண்டிட்டு தான் சொல்றது. நீ பெருகுவாயின்னு என்னன்னு அர்த்தம்? நீங்க பெருகிட்டீங்கன்னு அர்த்தம். நீ சுகமடைவாயின்னு என்ன அர்த்தம்? சுகம் அடைஞ்சிட்டேன்னு அர்த்தம். ஒரு மனுஷன் இன்னொருத்தனுக்காக விசுவாசிக்கிறான், ஒரு மனுஷன் இன்னொருத்துக்காண்டி ஜெபிக்கிறான். ஓகே, ஏ ஜெபிக்கிறாரு, பி விசுவாசிக்கிறாரு. இந்த 2 பேர்ல யார் இந்த வியாதிப்பட்டவன் மேல அதிக அன்பா இருக்கிறவன் சொல்லுங்க? அதான் சார், நல்லா இருப்பான், நான் நம்புறேன் அவன் நல்லா இருப்பான் அப்படின்னு சொல்றான் பாருங்க, அவன் தான் சார் அன்பானவன். இந்த உலகத்துல உங்களுக்கு 2 டைமென்ஷன் இருக்கு. நீங்க இந்த உலகத்துல வாழ்ந்துகிட்டே இருக்கலாம், டக்குன்னு சுவிட்ச் ஓவர் ஆகி அந்த உலகத்துக்குள்ள போய் ஃபினிஷ்டு பிளெஸிங் அனுபவிக்கலாம். யூதா கோத்திரம், ஆமென். நம்ம கோத்திரம் என்ன கோத்திரம்? there is a special blessing behind it. ஆமென். வாயிலிருந்து என்ன வருமா? பாலும் தேனும் தான் உதடுகளிலிருந்து ஒழுகிறது என்று உன்னத பாட்டு சொல்கிறது. ஸோ நாட் ஓன்லி த வேர்ட் ஆஃப் காட், அது தேன், பாலும் வரணும். பால் என்னது? துதி, கர்த்தரை துதிக்கிற துதி. ஆக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் விசுவாசிக்கும் போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். நீங்கள் மற்றவர்களுக்கு விசுவாசிக்கும் போது மற்றவர்களை ஆசீர்வதிக்கிறார். மற்றவர்களுக்கு ஜெபிக்கும் போது அதுக்கு அர்த்தமே வேற. அதுக்கு அர்த்தம் என்னன்னா, மற்றவர்களுக்கு விசுவாசிக்கும் போது, ஆமாம், ஜெபிக்கும் போது அப்படின்ற அர்த்தம் விசுவாசிக்கும் போது. என்னன்னா, ஆபிரகாம் பார்த்து சொல்றாரு, உனக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். யாருக்குள்ளே? விசுவாசியாகிய ஆபிரகாம். the one who believes, விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் மூலமாக குடும்பமும் உலகமும் ஆசீர்வதிக்கப்படும். இப்போ நீங்கள் ஆபிரகாமின் சந்ததி, உங்கள் மூலமாக உலகம் ஆசீர்வதிக்கப்படணும் அப்படின்னா எதன் மூலமாக தான் ஆசீர்வதிக்கப்படுமா? நீங்கள் அவங்களுக்காக விசுவாசிக்க வேண்டும். புரியுதா உங்களுக்கு? அவங்களுக்காக ஜெபிக்கிறத சொல்லலை. நீங்கள் ஜெபிக்கலாம், ஜெபிக்காமல் இருக்கலாம், அதை பேசலை. ஜெபிச்சுட்டு விசுவாசம் இல்லாமல் இருக்கிறது எந்த அளவுக்கு ஆசிரியர் எனக்கு தெரியாது. ஆனால் ஒன்று தெரியும், விசுவாசிக்கிறவன் மூலமாக இந்த உலகத்தை தேவன் ஆசீர்வதிக்கிறார். எதனால் அவன் மூலமாக ஆசீர்வதிக்கிறான்? அவன்கிட்ட விசுவாசம் இருக்கு. அப்போ நீங்கள் ஒரு ஆள் ஆசீர்வதிக்கணும்னா என்ன செய்யணும்னா, அவர் ஆசீர்வாதம் ஆயிடுவாரு நீங்க மனசுல விசுவாசிக்கணும். நீங்க விசுவாசிக்க விசுவாசிக்க அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. மனசு கஷ்டமாயிருச்சுன்னா அவங்க பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்கிறீங்களே, ஊழியக்காரர் மனசு கஷ்டப்பட்டுச்சுன்னா அவங்க லைஃப்பில் எடுத்து வைக்கிறலாம் ஒரு மாதிரி அப்படி இப்படிலாம் சொல்கிறாங்களே. அப்போ இந்த மனசுக்கும் அதுக்கும் ஒரு தொடர்பு இருக்குல்ல. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் மனசுலேருந்து ஒருத்தரை அவர் நல்லா இருப்பார், அவர் வாழ்க்கை நல்லா இருக்கும், என் குடும்பம் ரட்சிக்கப்படும், என் வீட்டில் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள். இந்த விசுவாசத்தின் வழியாகத்தான் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஆபிரகாமின் மூலமாக ஆசீர்வதிக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, விசுவாசிக்கிறவன் மூலமாக. அப்போ நீங்கள் உங்களை சுற்றி இருக்கிறவங்களாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் நீங்கள் விசுவாசிச்சுக்கிட்டே இருக்கணும். ஆமென். நீங்கள் எல்லாரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நான் விசுவாசித்தேன்னா நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. நீங்கள் எங்கள் சபை நல்லா இருக்கும், என் குடும்பம் நல்லா இருக்கும், எதிர்காலம் நல்லா இருக்கும் அப்படி நீங்கள் விசுவாசிக்க விசுவாசிக்க எல்லாருமே ஆசீர்வதிக்கப்படுவாங்க. நம்மளே பெர்வர்ட்டட் மைண்டாக இருக்க
கூடாது. விசுவாசத்துக்கு எதிர்மறையான எண்ணம் பெர்வர்டட் மைண்டு. அதான் சொல்றாரு, மாறுபாடுள்ள சந்தி. மாறுபாடுன்னு என்ன? மாற்றி மாற்றி யோசிக்கிறது. இதனால ஓகே கர்த்தர், அதனால அப்படி போகிறது கிடையாது. நான் நல்லா தான் இருப்பேன், எனக்கு இன்னும் ரூட்டே கிடையாது, எனக்கு ஒரே ரூட்டு, அது ராஜபாதை. கையை தட்டுங்க ஒரு ஆமென். அதில் நம்ம காம்ப்ரமைஸ் ஆக முடியாது. என் சபை நன்றாக இருக்கும், நாங்கள் இப்பொழுது இருக்கிறதை விட இன்னும் 1000 மடங்கு ஆமென் பெருகும்படி தேவனாய் கர்த்தர் எங்கள் சொன்னபடி எங்களை ஆசீர். ஆமென். ஸோ நண்புக்குரியவர்களே, ஸோ விசுவாசியுங்கள். எல்லாரும் சொல்லுங்க, பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, விசுவாசியுங்கள். ஆமென். ஏனென்றால் உங்கள் விசுவாசமே இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். சார் ஜெபம் சார், ஜெபம் சார். உங்கள்கிட்ட யாராச்சும் என் பிள்ளைக்காக ஜெபிச்சுக்காங்கன்னு சொன்னால் ஜெபிங்க. ஆனால் அதை விட மனசில் கட்டாயம் அவர் பிழைப்பார், கட்டாயம் அவர் பிழைப்பார், கட்டாயம் அவர் ஆசீர்வதிக்கப்படுவார், வியாதி படுக்கல எழுந்து நடப்பார். அப்படி நீ விசுவாசிங்களேன், அந்த விசுவாசமே அவனை வந்து எந்திரிச்சு நடக்க வச்சிடும். நீங்கள் ஜெபம் பண்ணாலும் அந்த ஜெபத்துக்குள்ளே எது ரூட்லலாம் அவர் வராரு, விசுவாசம் ரூட்லாம் வராரு. சார் நீங்கள் பர்ஸு வச்சிருக்கலாம், பர்ஸு வைக்காமல் இருக்கலாம், பணம் இருக்கணும். ஆமேன். சிலர் பார்த்தீங்கன்னா சூப்பர் பர்ஸை வச்சுருப்பாங்க, உள்ளே திறந்தால் பழைய 5 ரூபா தான் இருக்கும். மகா இரக்கமும் கிருபையும் உள்ள ஜீவனும் நல்ல பிதாவே அப்படின்னாலே சூப்பர் பர்ஸை எடுத்துட்டாரான்னு அர்த்தம். அதெல்லாம் இருக்கட்டும், உள்ளுக்குள்ள பணம் இருக்கா? ஆமாம். சிலர் சும்மா அப்படி வந்து கை வேஸ்டியை தூக்கி டவுசர் போட்டிருப்பாங்க, உள்ளுக்குள்ளே இருந்து பார்த்தா ஒரு 2000 ரூபா கட்டு எடுக்கிறாங்க. என்னப்பா பர்ஸே இல்லை, ஆனால் ஏகப்பட்ட ரூபாயோட. ஆமாம். ஸோ பணத்தை வச்சுக்காங்க, இது பர்ஸை வச்சுக்காங்க, அதோட முக்கியமான பணம். ஸோ நல்லா வந்து விசுவாசிச்சுக்கிட்டே இருங்களேன். நீங்கள் இந்த வீட்டுக்கு போகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் நீங்கள் விசுவாசிக்கலாம். யாராச்சும் உங்கள்கிட்ட எங்களுக்காண்டி ஜோம் பண்ணுங்கன்னு எனக்கு விசுவாசிக்கலாம். அவன் எந்திரிச்சு நடப்பான் இயேசு நாமத்தில். எங்கள் எல்லைக்குள்ளே வியாதி இருக்க முடியாது இயேசு நாமத்தில். எத்தனை பேர் ஜெபிச்சுட்டு விசுவாசிக்கிறீங்களா தெரியுமா? ஒரு மனுஷன் இன்னொருத்தனுக்காக விசுவாசிக்கிறான், ஒரு மனுஷன் இன்னொருத்துக்காண்டி ஜெபிக்கிறான். ஓகே, ஏ ஜெபிக்கிறாரு, பி விசுவாசிக்கிறார். இந்த 2 பேரில் யார் இந்த வியாதிப்பட்டவன் மேலே அதிக அன்பாக இருக்கிறவன் சொல்லுங்க? அதுதான் சார். நல்லா இருப்பான், நான் நம்புறேன் அவன் நல்லா இருப்பான் அப்படின்னு சொல்றான் பாருங்க, அவன் தான் சார் அன்பானவன். ஜெபிச்சுட்டு எப்படி இருப்பானோ, ஏதோ நம்ம ஜெபிச்சிட்டோம் அப்படின்றவன் அன்பானவன் கிடையாது. அன்பானவன் யாருன்னா விசுவாசிக்கணும். அப்படின்னா அவன் நடப்பான், சுகமாகும். ஆமென். நான் விசுவாசத்தை கொண்டு இருக்கிறேன். குறிப்பாக ஒரு சில மரணப்படுக்கை, ஃபியூ ஸ்டெப்ஸ் டு டெத்ன்னு இருக்கிற சிலருக்காக நான் தொடர்ந்து இப்போது விசுவாசித்து கொண்டு இருக்கிறேன். நான் சொல்லுகிறேன், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், இதே இடத்தில் அவர்கள் சாட்சியை வந்து நிற்பார்கள். ஜெபிப்பது எளிது, விசுவாசிப்பதே கடினன்ற வார்த்தை நான் சொல்ல மாட்டேன், மேலானது. ஆமென். நடக்கும். ஆமென். உங்களில் ராஜாக்கள் தோன்றுவார்கள். ஆமென். ஆமென். உங்கள் வாழ்க்கையில் 8 திசையும் கதவுகள் திறக்கும். ஆமென். ஸோ நான் தொடர்ந்து விசுவாசித்துக்கிட்டே இருக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் விசுவாசிக்கிறேன். நீங்கள் விசுவாசிங்க. சுற்றி இருக்கிற விசுவாசிங்க, விரும்புங்க. உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் உங்கள் மூலமாய் ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டே இருப்பார்கள். தேவன் நம்மை பூரணமாகத்தான் சிருஷ்டித்தார், பூரணமாகத்தான் இருக்குன்னு விரும்பினார். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து இறங்கி வருகிறது, பரத்திலிருந்து உண்டாகி. ஸோ பரத்திலிருந்து எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ப்ராடக்ட் மட்டும்தான் வரும், அங்கே சைனா ப்ராடக்ட்டுக்கு இடம் கிடையாது. அப்போ அவர் வந்து அறகுறையாக எதையுமே தர மாட்டார். முதலாவது உங்கள் மனது மறுரூபமாவதாக, என்னுடைய வாழ்க்கையின் சகல நாட்களும் நான் பூரணமாக இருக்கும்படிக்கு தேவன் என்னை சிருஷ்டித்திருக்கிறார். சார் அந்த பூமியில் யாருமே இல்லை, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. யூ வில் பி த ரோல் மாடல், யூ வில் பி a ஃபேஷன் மேக்கர். நீங்கள் இந்த உலகத்துக்கு அது ஒரு மாடலாக தான் கர்த்தர் சொன்னார், நீங்கள் சாட்சிகளாக இருப்பீர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? உன்னை பார்த்து தான் இன்னொருத்தன் ஆசீர்வதிக்கப்படுவான். தன்னால் எல்லாரும் விசுவாசிக்கும்படி அவன் சாட்சி கொடுக்க சாட்சியாகவே வந்தான். இன்னைக்கு பெரிய பஞ்சம் என்னன்னா சாட்சி. எங்கேயாச்சும் தேட வேண்டியது இருக்கு. கிணத்து ஹேகின் சொன்னப்ப 50 வருடம் என்னுடைய வாழ்க்கையிலே நான் ஜெபித்த ஒரு ஜெபத்திற்கு கூட பதில் வராமல் இருந்தது இல்லை என்கிற வார்த்தை மிகவும் அதிர்ச்சி தரக்கூடியதாக இருக்கிறது. அவர் சொல்றாரு, நீங்க பதில் ஒன்று 3 பதில் சொல்லுவாங்க, வெயிட்னு ஒரு பதில், நோன்னு ஒரு பதில், அதெல்லாம் சொல்லிட்டு என் நோன்ற பதில் தானே, அந்த பதில் அப்படி சொல்லவே இல்லை. நான் சொல்றது எல்லாம் எஸ்ன்ற பதில்ன்றார்.
இந்த ஒரு ஆளையே இரவும் பகலும் பார்க்குற மாதிரி ஆகிப்போச்சு. ஏன்னா திரும்பி பார்த்தா விட்னஸ் இல்லை, சாட்சி இல்லை. 50 வருடத்திலே நான் ஜெபித்த ஒரு ஜெபத்திற்கு கூட எனக்கு தேவன் பதில் கொடாமல் இருந்தது இல்லை. ஆமென், ஆமென். ஸ்டார்ஸை பாருங்க சார், அப்பதான் நீங்க ஸ்டார் ஆக முடியும். Before God making somebody a star, He makes him to watch star. அதை பார்க்க பார்க்க நீங்க என்ன ஆயிடுறீங்க, அந்த ரிஃப்ளெக்ஷன் உங்க மேல வருது. அதனால நான் ஜெபிச்சேன், எனக்கு வியாதி வந்துச்சு. ஒரு குரூப் தெரியுறேன், நான் ஆசீர்வாதத்தை கேட்டேன், தேவன் எனக்கு வியாதியை கொடுத்து தாழ்மையை கற்றுக் கொடுத்தார். நான் ஆரோக்கியத்தை கேட்டேன், தேவன் எனக்கு வியாதியை கொடுத்து கீழ்ப்படிதலை கற்றுக் கொடுத்தார். நான் ஆசீர்வாதத்தை கேட்டேன், தேவன் எனக்கு வறுமையை குறித்து தாழ்மையை கற்றுக் கொடுத்தார். இப்படியே எழுதுறான் சார். 1991 இந்த புக்கை படித்த உடனே, அப்போ தேவன் இப்படி நம்ம கேட்கறதெல்லாம் தராமல் எதிர்மறையாக கொடுக்கறது காரணம் இப்படி சொல்லி கொடுக்கறதுக்கு தான் போல அப்படின்னு நினச்சிட்டு, அந்த பிசாசின் உபதேசம் என்னை நிரப்ப பார்த்துச்சு. நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறேன், தட் இஸ் எ மெசேஜ் ஆஃப் டெவில். இட்ஸ் எ மெசேஜ் ஆஃப் டெவில். நீங்கள் கேட்குறதுக்கெல்லாம் மாற்றி மாற்றி உங்கள் வாழ்க்கையில் நடக்குன்றது இட்ஸ் எ மெசேஜ் ஆஃப் டெவில். நான் அப்படியே நம்பினேன். என் மூளை அதை பொசஸ் பண்ணிச்சு. இன்றைக்கும் கொள்ள பேர் அது கீழே இருக்கிறாங்க. இதில் கொடுமை என்னன்னா, அவங்க மேலே பரிதாபப்படலாம். ஏன் எனக்கு கோவம் வருதுன்னா, அப்படி நினைக்கிறவங்களாம் தங்களை உயர்ந்த கட்ட உச்சகட்ட ஆவிக்குரிய அனுபவம் உடையவர்களாய் நினைத்து கொண்டு இருக்கிறான் பாருங்க. அதுதான் எனக்கு கோபத்தை கொடுக்குது. நீ அதை நம்புறது தப்பு இல்லை, ஆனால் நம்புற நீ எல்லாமே நல்லா நடக்கும் நினைக்கிறவன அற்பமாகவும் எதிர்மறையாக நடக்கும் எங்களுக்கு நினைக்கிறவன்லாம் உயர்ந்த ரக அனுபவம் உடையவன் நீ நினைக்கிற பாரு. அங்கதான் நீ கொட்டு வாங்குற இடத்துக்கு வர, நீ அடி வாங்க திட்டு வாங்குற இடத்துக்கு வர. என் அன்புக்குரியவர்களே, அதெல்லாம் உயர்ந்த கட்ட அனுபவம். ஆனா அதுதான் அனுபவம் நான் நினைச்சிட்டு வீட்டில் வந்திருக்க. ஒரு 3 நாள் எதையுமே கேட்கல. 90 தான் நினைக்கிறேன். ஸோ தேவன் எதிர்மறையா தந்து நம்ம வாழ்க்கையில பல விஷயத்தை கத்து தருவார் என்று நினைத்து கொண்டு பைபிளை திறந்து வாசித்துக்கிட்டு இருக்கிறேன். திடீர்னு ஒரு வசனம் கண்ணில் பட்டுச்சு. ஜெபங்களில் எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளையே பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு. கர்த்தர் சொன்னாரு, நீ எதை கேட்குறியோ அதைத்தாண்டா நான் செய்வேன். நீ கேட்கறத தருவேன்றதுக்கு வசனம் இருக்கு. நான் மாற்றி மாற்றி தருவேன்னு சொன்னானே, அது அழகா இருக்கு, ஆனால் வசனம் கிடையாது. அன்னைக்கு தூக்கி எறிஞ்ச இயேசு நாமத்தில், என் தேவன் எனக்கு நன்மை மாத்திரமே தருகிறவர், நான் கேட்கிறதை எனக்கு தருகிற தேவன். அவ்வளோதான். ஹேகன் சொல்றார், 50 இயர்ஸ் என் லைஃப்பில் $1 கூட நஷ்டமானதே கிடையாது. என் 50 இயர்ஸில் ஒரு முறை கூட நான் டாக்டரை பார்த்தது கிடையாது. என் 50 இயர்ஸில் நான் ஜெபிச்ச ஜெபத்து ஒன்றுக்கு கூட அவன் சாட்சி கொடுக்க சாட்சியாகவே வந்தான். நட்சத்திரங்களை பாருங்கள். ஆமா, அதுதான் உங்க மனசை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணும். காலையில் சாப்பிட்டு உட்காந்துருக்காரான் டைனிங் டேபிள் பக்கம். டைனிங் டேபிளில் ஒய்ஃப் கேட்குதான், மதியம் என்ன ரெடி பண்ணேன்னு. அவர் சொன்னாராம், மதியம் இன் ஃபாதர்ஸ் ஹவுஸ் அப்படின்னாரா. ஒரு 1/2 மணி அவங்க சிரிச்சுட்டே போயிட்டாங்களா, ஏதோ ஒன்று சொல்கிறாருன்ட்டு. ஒரு 1/2 hour கழித்து பார்க்கும்போது அப்படியே அப்படி சாஞ்சிட்டார். அது வாழ்க்கையா? இதுதான் வாழ்க்கை. பக்கத்தில் தட்டியாச்சு சொல்லுங்க, குட்ட முடியாது. இதுதான் வாழ்க்கை. ஆனால் தேவன் நமக்கு வைத்திருப்பதோ இதை விட மேலானது. அன்புக்குரியவர்களே, தவறானதை பார்க்கும்போது தவறான படம் நம் மனதிற்குள் என்ன செய்கிறது, வருகிறது. தவறான வெளிப்பாடு நமக்குள்ள வெளிவர ஆரம்பிக்கிறது. தவறான அவுட்புட். ஆமென். ஆகவே பூரணமான எந்த வரமும்
உங்கள் வாழ்க்கையில் தேவன் வைத்திருப்பது பூரணம்தான். பூரணம்னா தெரியுமா? 1% கூட தீமையே இல்லாத ஒரு வாழ்க்கை. அது சின்ன பிள்ளைத்தனமான வாழ்க்கை. வாழ்க்கையில் கஷ்ட நஷ்டப்பட்டா தான் உன்னை கற்றுக்க முடியும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது பிஹெச்டி கிடையாது. ஏன்னா இந்த உலகத்தில் எல்லாருமே அதில் தான் இருக்கிறாங்க. அது பிஹெச்டினா 1-2 பேர் தான் நம்ம கஷ்ட நஷ்டத்தில் இருக்கணும். 50 பேரும் கஷ்ட நஷ்டத்தில் இருக்கிறாங்க. அப்போ அதுதான் எல்கேஜி. எவன் கஷ்டமே படாத ஒரு வாழ்க்கைக்கு வராமல் பாருங்க, அவன் தான் பிஹெச்டி. அதுதான் வந்து ரேர். எப்போவுமே பிஹெச்டி ஸ்டூடெண்ட்ஸ் 4 பேர் தான் இருப்பாங்க. அந்த மாதிரி அந்த இடத்துக்கு வர பாருங்க. அதுக்கு என்ன சார் செய்யணும்? இதுக்கு முன்னாடி கொட்டுன குப்பையெல்லாம் அள்ளி வெளியெடுத்தணும். கர்த்தர் சொன்னார், இன்னையிலேருந்து நான் கொஞ்ச நாள் உனக்கு வந்து நான் இது ஆரோக்கியத்தை பற்றி பேசுகிறேன். தயவு செய்து இதுக்கு முன்னாடி நீ சுகத்தை பற்றி படித்த எல்லா விஷயத்தையும் தூக்கி ஓரமாக வச்சிரு. நான் சொல்கிற மட்டும் கேளுனார். நான் சொல்கிறத மட்டும் கேளு. இன்றைய பிரச்சனை என்னன்னா, பழைய சிறகுகளை வைத்துக்கொண்டு புதிய கழுகாக மாற விரும்புவது. நீங்கள் கழுகை போல புதிய கழுகாக மாற வேண்டும் என்றால் பழைய சிறகுகளை உதிர்த்து விட்டு புதிய சிறகுகள் முளைப்பதற்கு நீங்கள் உங்களுக்கு ஒவ்வொரு பழைய சிறகும் பழைய வெளிப்பாடு. பறந்தோம் இல்லை நான் சொல்லலை. ஆனால் புதிய சிறகு முளைக்க வேண்டும் என்றால், புதிய வெளிப்பாடை நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்றால் பழைய வெளிப்பாட்டை நீங்கள் தட்டிவிட வேண்டும். அதான் போன வாரம் பார்த்தோம் வந்து ஏற்ற காலம் இந்த ஒரு விஷயத்தை. அதில் வந்து நீங்கள் புது அறுப்பின் காலத்தில் வருகிற திராட்சை பழத்தை புசிக்கிற வரைக்கும் முந்தின வருஷத்தின் பலனை புசிப்பீர்கள். நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெவலேஷன், நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் பிளெஸிங் நீ அனுபவிக்கிற வரைக்கும் பழைய லெவல் ரெவலேஷனில் ஒரு பிளெஸிங் இருக்கும் பார்த்தீங்களா, அதை அனுபவிச்சுக்கிட்டு தான் இருக்கணும். யார் இல்லைன்னது? அடுத்த கட்டத்திற்கு கடந்து வாருங்கள். ஆமென். எத்தனை பேர் வர விரும்புகிறீர்கள்? ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். அடுத்த கட்டத்துக்கு வாங்க. ஒவ்வொரு தடவையும் கடவுள் உங்கள்கிட்ட வரும்போது ஒரு புது விஷயத்தோடு தான் வர்றாரு. ஒவ்வொரு நாள் வர்றாரு. நீங்கள் நம்புனா இப்போ இங்கே ஒரு புது விஷயத்தை உங்கள் இருதயத்தில் தேவன் போடுவார். கர்த்தர் என்று சொன்னார், உன்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளும் ஏற்கனவே திட்டமிடப்பட்டு விட்டது. நல்லா கவனிங்க, ஒரு அழகான ஒரு வார்த்தை. ஏற்கனவே முடிக்கப்பட்டு விட்டது. உன்னுடைய வாழ்க்கையின் அத்தனை நாட்களில் இருக்கிற வெற்றியும் 100% என்று செய்து முடிக்கப்பட்டு விட்டது. இந்த கூட்டம் எவ்வளவு சிறப்பாய் நடக்க வேண்டுமோ அவ்வளவு சிறப்பாய் நடக்கும்படி ஏற்கனவே எழுதி முடிக்கப்பட்டு விட்டது. நல்லா கவனிங்க. அப்போ எப்படி சார் முடிக்கப்பட முடியும்? ஜஸ்டின் இன்னும் பிறக்கலை. பிறந்த பிறகு அவனுடைய வாழ்க்கை, அவனுடைய ஊழியத்தில் கொடுக்குற ஒவ்வொரு செய்தியும் 100% சக்ஸஸ். அவன் ஊழியத்தின் ஒவ்வொரு நாளும் 100% சக்ஸஸ். அவன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளும் 100% சக்ஸஸ். அவன் குடும்பத்தில் ஒவ்வொரு விஷயமும் 100% சக்ஸஸ். இது எல்லாத்தையும் ஜஸ்டினுடைய வாழ்க்கையோடு கனெக்ட் பண்ணி ஜஸ்டின் செய்கிற செயல்களுக்கு ஏற்றாற் போல செய்யணும்னா இது மாறும். ஏன்னா ஜஸ்டின் எப்படி இருப்பானோ, ஒருவேளை தெரிஞ்சாலும் அவன் ஒரே ஸ்டாண்டர்டாக இருக்க போகிறது. ஸோ உன்னை ஏற்கனவே முடிக்கணும்னா அவனை நம்பி முடிக்க முடியாது. கிறிஸ்துவை முன்னிட்டு முன் உறுதி பண்ணப்பட்ட அந்த உடன்படிக்கை. அப்ப இன் கிரைஸ்ட்ல எல்லாத்தையும் கும்முன்னு முடிச்சு வச்சிட்டார். இப்ப நான் ரட்சிக்கப்பட்ட பிறகு நான் கிறிஸ்துவுக்குள்ள வந்துட்டேன். என் வாழ்க்கையில் எல்லாமே சக்சஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஆனால் நான் என் வாழ்க்கையில் ஃபெயிலியர்ஸை சப்போஸ் நம்ம பார்க்குறோன்னு வச்சுக்குவோம். ஃபெயிலியர்ஸை பார்க்குறோம், இல்லை ஒரு பயம் வருது, இன்றைக்கி எப்படி ஒன்றை செய்து முடிக்க போகிறோமோன்னு பயம் வருது. அப்போ 2 உங்களுக்கு முன்னாடி இருக்கும். ஒன்று உங்களுடைய ப்ரிப்பரேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வெற்றி, ஓகேயா? உங்களுடைய திறமைக்கு ஏற்ற மாதிரி ஒரு வெற்றி, உங்களுடைய முயற்சிக்கு ஏற்ற மாதிரி ஒரு வெற்றி, ஒரு செய்தி ப்ரிப்பரேஷனுக்கு ஏற்ற மாதிரி சக்ஸஸ், ஒரு வேலை அவனுடைய உழைப்புக்கு ஏற்ற மாதிரி உயர்வு. இப்படி பல விஷயங்கள் கனெக்ட் ஆகிருக்கு. இன்னொன்று கிறிஸ்து முடித்ததுக்கு ஏற்றார் போல அற்புதம். 2 ட்ராக் உங்களுக்குள்ள இருக்கு. ஆதாம் ட்ராக்கு, இன்னொன்று இன்கிரைஸ் ட்ராக்கு. இப்போ இந்த நாளில் இந்த 2 ட்ராக்கையும் ஆப்ரேட் பண்ண முடியும். என்னுடைய தகுதியின் அடிப்படையில் நான் ஆசீர்வதிக்கப்படுவேன். மைண்ட் என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கும்? விழுந்துக்கிட்டே இருக்கும்.
அப்போ தகுதி நடிப்பில் போகும்போது இது செய்யல அது செய்யல அது சொல்லும்போது அப்போ நீங்கள் எப்படி எல்லாமே சக்ஸஸாக முடிச்சேன்றீங்க? ஆமாம், சக்ஸஸாக தான் முடிச்சிருக்கிறேன். இப்போ நீ அப்படின்னு ஆமேன்னு சொல்லு, அப்படியே சுவிட்ச் ஓவர் ஆகி இன்னைக்கு எல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்க போகுது. சூஸ் த ரைட் ட்ராக். நான் சொல்கிற புரியுதா? இப்போ உடனே கிறிஸ்துவுக்குள்ளே ஒருவன் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறானே, அவனுக்கு எல்லாத்தையும் தேவன் சக்ஸஸாக முடிச்சிருக்கிறாரு, அதை நான் அங்கீகரிக்கிறேன். அது என் திறமைகளை சார்ந்ததல்ல, அது ஏற்கனவே முடிக்கப்பட்டது. அந்த முடிக்கப்பட்டது எனக்கு வேண்டும், நான் அதை அங்கீகரிக்கிறேன், அனுமதிக்கிறேன். டக்குன்னு அந்த ட்ராக்ல வந்துடுறீங்க. இங்கே நீங்கள் எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணலனாலும், எதுவுமே வாழ்க்கையில் ரெடி பண்ணலனா கூட அந்த ட்ராக்கான ஆசீர்வாதத்தை இயேசுவின் நாமத்தில் வாங்கிட்டே இருக்கிறீங்க. You can at any time you can switch over into that track. இப்போ இந்த செய்தியில் பாதி வரைக்கும் நீ இந்த ட்ராக்ல இருந்துட்டு மீதிக்கு மேலே நீங்கள் அந்த ட்ராக் பண்ண போகலாம். ஒவ்வொரு நாளும் அந்த ட்ராக்ல ஒரு ஆசீர்வாதத்தை நீங்கள் அனுபவிக்கணும். தட் இஸ் ரெடிமேட் பிளஸிங்ஸ். கையை தட்டுங்க. ரெடிமேட், ரெடிமேட். ஆமென். இன்னைக்கான ரெடிமேட் பிளஸிங் இருக்கு. இன்னைக்கு தச்சு போடுற சட்டையும் இருக்கு. நீங்க தச்சுக்கிட்டே இருக்கிறது போடணும்னா போடலாம். தச்சுக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு கிறிஸ்து முடிச்சிட்டாரு அப்படின்னா அப்படியே மெஷினை போட்டு நேரம் ரெடிமேடுக்குள்ள வந்துடும். நீங்க வந்து டபால் நாத்திக்கு மாட்டிடணும். இட் இஸ் ஆல்ரெடி ப்ரிப்பேர்டு. ஆமாம். இந்த கிங்டம் ஆஃப் காட்ல ஒரு பெரிய விஷயம், பியூட்டி என்னன்னா, எல்லாமே சக்ஸஸாக முடிச்சிருக்கு. சார் பாதி செய்தி, ஒரு 20 நிமிஷம் செய்தி, ஐயோ என் ப்ரிப்பரேஷனை கனெக்ட் பண்ணியே போயிட்டு இருக்கேன். திடீர்னு என் மைண்டு திறக்குது. ஓ, இது ஏற்கனவே சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சுல, நான் இவ்வளோ எஃபர்ட் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு இதை விட்டுட்டு அதை அக்ரி பண்ணும்போது டக்குன்னு இந்த மீட்டிங்கு 20 நிமிஷத்துக்கு அப்புறம் வேற கலருக்கு வரும். அப்படித்தான் உங்கள் வாழ்க்கை. It is finished. Everyone is connected with the word, the statement, it is finished. முடிஞ்சிருக்கு. உங்கள் வேலையெல்லாம் கனெக்ட் ஆகி அள்ளிக்கிட்டே இருக்க வேண்டியாம். காலை எந்திரிச்சோன்னு சொல்லலாம், ஆனால் இன்னைக்கு நீங்கள் ஆசீர்வதிக்க போறீங்க. என் திறமையினால அல்ல, நீங்கள் முடிச்சு வச்சதுனால. இந்த கூட்டம் வழக்கமான கூட்டத்தோட மிக சிறப்பாக இருக்க போது, இந்த கூட்டத்தை லைவ்ல பார்த்துக்கிட்டு இருக்கிற நிறைய பேருக்கு தேவன் இந்த கூட்டத்தில் அற்புதம் செய்ய போறார். இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற கேட்க போற ஒவ்வொருத்தருக்கும் அற்புதம் நடக்க போகுது. ஏன்னா அது ஏற்கனவே முடித்து வைக்கப்பட்டு இருக்கிறது. அதனால தான் அந்த டிவியில் பேசுகிற ஆட்கள்லாம் ஷூட் பண்ணும்போது 1 மாதத்துக்கு முன்னாடி ஷூட் பண்ணுவாங்க. டெலிகாஸ்ட் பண்ணும்போது 1 மாதம் கழித்து டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. ஆனால் 1 மாதத்துக்கு முன்னாடி ஷூட் பண்ணும்போது சொல்லுவார், யார் அந்த மல்லிகா? மல்லிகா, இப்பொழுது நீ இதை பார்த்து கொண்டு இருக்கிறாய். ஷூட் பண்ண சொன்னாங்க. 4 பேர் தானே சார் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். மல்லிகா இல்லையே. அந்த கடை, அந்த பொண்ணு மல்லிகா டீ வாங்கி கொடுத்து, அது பேர் என்ன? அது கனகா தான். மல்லிகா இல்லையே. இந்த 4 பேர் கிடையாது மல்லிகா. 1 மாதம் கழிச்சு இது டெலிகாஸ்ட் பண்ண போற நேரத்தில் கூட மல்லிகா இல்லாமல் இருக்கலாம். ரீடெலிகாஸ்ட் பண்ணுவான் இன்னொரு இடத்துல, அங்க மல்லிகா உட்கார்ந்து இருப்பாரு. அவருக்கு தெரியும் அந்த மல்லிகாவை அவர் அங்க பார்த்து இங்க பேசுறாரு. ரிலீசிங் எல்லாமே முன்னாடியே பார்த்து. அப்படித்தான் உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவுக்குள்ளாய் 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 உங்க மைண்ட் கனெக்ட் ஆகும்போது prepared blessing நீ என்ஜாய் பண்ணலாம். come on, enjoy the prepared blessing. come on, enjoy the prepared blessing. கையை தட்டுங்க சார், நல்லா தட்டுங்க சார், நல்லா தட்டுங்க. what is prophecy? it is unveiling the prepared things before it is manifested. நடக்க போறத செஞ்சு வச்சுட்டு 2 மணிக்கு பிரியாணி சாப்பிட போகிறோம். பிரியாணியை 11 மணிக்கு பாய் கொண்டு வந்து இறக்கிடுவார். இப்போ 2 மணிக்கு சாப்பிட போகிற பிரியாணியை ஒரு 2 பேரை மட்டும் கூட்டிகிட்டு போய் பாய் ஒரு 12 மணிக்கு திறந்து கட்டுறாரு. இதுக்கு பேர் தான் ப்ராஃபஸி. ஐயோ பாய் சொல்லிட்டாரு, எப்படி பிரியாணி, எப்படியாவது பிரியாணியை கிண்டு காண்டவரே, எப்படியாவது பாய் பிரியாணி அப்படி சொல்ல, கிண்டிட்டு தான்ப்பா கூப்பிட்டேன். ப்ராஃபஸின்றது சொல்லிட்டு கிண்டுறது இல்லை, கிண்டிட்டு தான் சொல்றது. நீ பெருகுவாயின்னு என்ன அர்த்தம்? நீங்க பெருகிட்டீங்கன்னு அர்த்தம். நீ சுகமடைவாயின்னு என்ன அர்த்தம்? சுகம் அடைஞ்சிட்டேன்னு அர்த்தம். அவர் எல்லாவற்றையும் முடிச்சு வச்சுட்டு அந்த முடிச்சதைத்தான் அவர் என்ன செய்யறாரு உங்களுக்கு சொல்றாரு. அதுக்கு பிறகு தான் தீர்க்க தரிசனம். ஆகவே இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறக்காய் ஜெபிப்போம். பிரியாணி வந்துருச்சு சார், வந்த பிரியாணி என்ன ஜெபிக்க போற? ஆமென் சொல்லுங்க.
ஸோ ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் கூட இந்த விருத்த சேதனம் பண்ண பிறகு கூட தரல சார். அவர் ரொம்ப தெளிவாக இருந்தார் சார். ஏன்னா சார், விருத்த சேதனம் பண்ண பிறகு தந்திருந்தா விருத்த சேதனத்திற்காய் தந்தார் என்று பிரசங்கம் பண்ணிடுவாங்க இந்த பைபிள்ல என்பதில் மிகுந்த ஜாக்கிரதையாக இருந்து விருத்த சேதனம் இல்லாமல் இருந்த போதே